வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் நீங்க முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப ஒரு போலீஸ் மேடம நான் மீட் பண்ணேன். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைன். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க ஆண் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்தை பாதியில படிப்பை நிப்பாட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்கள ஏன் நின்னாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா அவங்க வீட்டுக்கே போய் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள மறுபடியும் பள்ளிக்கு, அதாவது ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் கூட்டிட்டு வர ப்ராசஸ்ல அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த போலீஸோட வேலை. அவங்கள நாங்க மீட் பண்றப்ப அவங்க கிட்ட நான் பேசுறப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, பல பேர், அதாவது பல பெண் குழந்தை பல ஆண் குழந்தைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5, 6 வகுப்பு இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா, பண கஷ்டம் ரீதியா பல பிரச்சனைகளுக்குனால படிப்பு பாதியில நிப்பாட்டிடுறாங்க. நாங்க போய் பேசுறப்ப நமக்கு மதிப்பு கொடுத்து பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. இதுல எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அந்த விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை, பெண் குழந்தை வயசுக்கு வந்துருச்சான். அது ஒரே ரீசனுக்காண்டி நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இல்ல, எப்பயுமே படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பு பொருளாதாரத்தை மட்டும் மேம்படுத்துற விஷயம் கிடையாது, அது நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற விஷயம். இதனால முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பசங்க படிக்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள கண்டிப்பா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். தயவு செஞ்சு குழந்தைங்கள படிக்க வைங்க. அவங்க சொல்ற சின்ன சின்ன காரணத்துக்காண்டி நீங்க விடாதீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பலைன்னா அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போதைக்கு அடிமையாகிறது, கஞ்சா பழக்கத்தை மேற்கொள்றது, திருட்டு, இது மாதிரி பல விஷயத்துக்கு நீங்க தான் மூலதனமா இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, அனுப்புங்க, அனுப்புங்க. நன்றி.